Praise the Lord. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைய வீடியோஸ்ல நான் ஃபேமிலியை பத்தி நான் பேசிட்டே இருக்கிறேன். கடந்த வீடியோல கூட எதற்காக தேவன் கணவன் மனைவி என்கிற உறவை படைத்தார் என்று நான் பேசினேன். அதிலே ஆண் என்பவன் வேலை செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று பேசினேன். அதே போல பெண் என்பவள் துணையாக ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் என்று பேசினேன். ஆமென். நீங்க நிறைய கேட்டுட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு செய்திய உலகத்துல வேகமா கேட்கிறோம். எங்க பார்த்தாலும் டைவர்ஸ், நிறைய டிவோர்ஸ் கேஸ கோர்ட்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். காரணம் என்ன? பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு அந்த குறிப்பிட்ட கணவரை பிடிக்கல அல்லது மனைவியை பிடிக்கல அப்படி சொல்லி நிறைய டிவோர்ஸ் கேஸ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டிவோர்ஸ் என்பது எதனால உருவாகுது? எப்படி அது சாத்தியமானது? எப்படி ரொம்ப இஷ்டப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, பெரியவங்களுடைய ஜபத்தோடும் தீர்மானத்தோடும் கல்யாணம் பண்ணவங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க ஏன் போய் டிவோர்ஸ்ல நிக்கிறாங்க? காரணம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் உங்களோடு பேசட்டும். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 24வது வசனம். இது நிமித்த புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது நிமித்தம், கணவன் மனைவி ஆனது நிமித்தம், திருமணத்து நிமித்தம் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் மனுஷனை பிரிக்கிறதுக்காக இந்த பூமியில ஸ்தோத்திரம் இணைக்கல. ஆண்டவர் இணைச்சதே மனுஷர்களை, குடும்பத்தை பிரிக்க கூடாது என்பதற்காகத்தான். அப்படின்னு அந்த பிரிவினை எங்கே வந்தது? இந்த டைவர்ஸ் எங்கே வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் தாயையும் தன் தகப்பனையும் எங்கே விடாமல் இருக்கிறார்களோ அங்கதான் பிரச்சனையே உருவாச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. தாய் தகப்பன் என்றால் என்ன? நம்மை பெற்றவர்கள். அவர்களை விட்டுட்டு ஒதுங்கிறது இல்லை, மாறாக தன் மனைவியோடு இசைந்திருக்கும்படி அவர்களுடைய ஆலோசனை கேட்பதுதான் ஒதுங்குவதற்கு பெயர். இன்னைக்கு டைவர்ஸ் எதனால அதிகமாக தெரியுமா? ஒரு மகனை பெற்ற தாய் தகப்பன், நான் சொல்றதான் என் பிள்ளை கேட்கணும், நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகனை பெற்ற தாய் தகப்பன் ஒரு ரூல் பண்றாங்க. தன்னுடைய மருமகளை, தன்னுடைய மகனை ரூல் பண்றாங்க. அப்போ அந்த மருமகளுக்கு வேதனை உண்டாகிறது. சரி, எனக்கு இப்படி இல்லையா, நான் அடிமையா? அந்த ஒரு கேள்வி வர தொடங்கின உடனே குடும்பத்துல பிரச்சனைகள் அல்லது தனி குடித்தனம் உருவாகிறது. அதே போலதான் பெண்ணை பெற்ற தாய் தகப்பனும் ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த வீட்டுல இருக்கிற முழு டீட்டெயில தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த அந்த பொண்ணுடைய தாய் தகப்பனுக்கு உறக்கமே வராது. அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். வீட்டுக்கு போயிருப்பாங்க, போன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க, எப்படி இருக்க, என்ன இருக்க, மாப்பிள்ளை என்ன பண்றாரு, மாமியார் என்ன பண்றாங்க, மாமனார் என்ன பண்றாங்க, என்ன சமைச்ச, என்ன சாப்பிட்ட. உடனே இவ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்ல டயர்டா இருக்கு, கொஞ்சம் வேலை போல ஜாஸ்தியான உடனே என்னால முடியல அப்படின்னு சொல்லி எதையாச்சும் சொன்ன உடனே அங்க பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிடும். அவசியமில்லாத தலையீடு. எந்த குடும்பத்துல மகனுடைய வாழ்க்கையிலோ அல்லது மகளுடைய வாழ்க்கையிலோ, மருமகளுடைய வாழ்க்கையிலோ மருமகளுடைய வாழ்க்கையிலோ அவசியமில்லாத குறுக்கீடு யாரால் வருகிறதோ அங்கதாங்க பிரச்சனையே தொடங்குது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் தாயும் உன் தகப்பனையும் விட்டு உன் புருஷனோடு உன் மனைவியோடு இசைந்துரு. உங்க அப்பா அம்மாவுடைய ஆலோசனையை கேள், தப்பு இல்லை. ஆனா ஆளுகை செய்ய விடாத. உன்னுடைய மாமியார் மாமனாருடைய ஆலோசனை கேள், தப்பு இல்லை. ஆனா ஆளுகை செய்ய விடாத.
எதற்கு திருமணம் ஆனது? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக. ஆனா உங்களை புரிஞ்சுக்க விடாம தடை பண்றது யாருன்னா தாய் தகப்பன். பெண்ணுடைய தாய் தகப்பன், ஆணுடைய தாய் தகப்பன். இவங்க ரெண்டு பேருடைய உறவுகள் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது பிரிவு தான். ஆனா இந்த ரெண்டு பேருடைய உறவுகள் ஒன்னா இருந்துச்சுன்னா தேவனால் இணைக்கப்பட்டதை ஒரு காலம் ஒரு மனுஷனும் பிரிக்கவே கூடாது. திருமணம் என்பது நறுமணமாய் வீசக்கூடிய ஒன்று. இரு மனங்களும் ஒன்றாய் சேர்ந்து நறுமணமாய் வீசக்கூடியதுதான் திருமண வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு நாச்சம், துர்நாச்சம் அடித்து வீசுகிறது. என்ன காரணம்? மாமியார் மாமனார் தொல்லை, தாய் தகப்பன் தொல்லை. நான் என் அம்மா பேச்சாதான் கேட்பேன், என் அப்பா பேச்சாதான் கேட்பேன்னு சொல்லி ஒரு ஆண் மகனும், நான் ஒன்னும் வீட்டுக்கு வேலைக்காரி இல்ல, எங்க அம்மா எங்க அப்பா சொல்றாங்க வீட்டுக்கு வந்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு போன் பேசுகிற மகளும் இருந்தால் அந்த குடும்பத்துல டைவர்ஸ் தான் ஆகும். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். தாய் தகப்பனா இருந்தா உன் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா அவங்கள விட்டு ஒழுக்குமா, அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க சந்தோஷமா. மருமகளோடு உன் மகன் வாழட்டும், உன் மருமகனோடு உன் மகள் வாழட்டும். போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, கடவுளுடைய திட்டத்தை மீறாத, கடவுள் நினைத்தோடைய அவருடைய திட்டத்துக்கு நீ சதி திட்டம் தீட்டாத, உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு நீயே வினைய உருவாக்கிடாத. நிறைய டைவர்ஸ்க்கு காரணம் பெற்ற தாய் தகப்பன்மாரே. அதை தெய்வம் மிகவும் கண்டிக்கிறார். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இணைந்ததே அவர்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்காகத்தான். இதுல இவர் யாரும் குறுக்க வரக்கூடாது. ஸ்பெஷலா தாய் தகப்பன், அண்ணன் தம்பி, மாமனார் மைத்துனர், நாத்தனார், யாரும் கணவன் மனைவிங்கிற உறவுக்குள்ள வராதபடி பார்த்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில டைவர்ஸ்ங்கிற பேச்சே வராது. ஆமென். God bless you.